வடக்கு மாகாணத்தில் 52 பேர் படுகொலை வெளிவந்து அதிர்ச்சி தகவல். கோட்டை நீதவானை கொலை செய்ய முயற்சி, அமைச்சர் விடுத்து அதிரடி பணிப்புரை. அமெரிக்காவில் நடந்து பயங்கரம், இலங்கை வந்த கப்பல் விபத்து, பலர் உயிரிழந்துள்ளதாக அச்சம். ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் அக்டோபர் முதல் வாரத்தில் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதோடு திட்டமிட்டபடி இந்த தேர்தல் நடைபெறும் என தனது அமைச்சரவைக்கு ரணில் விக்ரமசிங்க சூசகமாக தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன்படி நாடாளுமன்ற தேர்தலை முதலில் நடத்த ஜனாதிபதியை இணங்க செய்யும் பசில் ராஜபக்ஷவின் முயற்சி தோல்வி கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 அமைச்சரவை கூட்டங்களிலும் விக்ரமசிங்க தேர்தல்கள் குறித்து ஆலோசித்ததாகவும் திட்டமிட்டபடி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்றும் குறிப்பிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படாத போதிலும் அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் தேர்தல்கள் நடத்தப்படும் என குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வெற்றி பெற வேண்டுமானால் கடுமையான பிரச்சாரத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். கள நிலவரப்படி 40% அதிகமான வாக்காளர்கள் வரவிருக்கும் தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என்பது குறித்து இன்னமும் முடிவெடுக்காத நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 2023ஆம் ஆண்டில் வடமாகாணத்தில் 52 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் 129 பேர் இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 38 பேர் நீதிமன்றங்களூடாக பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் 14 கொலை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் அது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் 44 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றங்களில் முற்படுத்தப்பட்டனர். பின்னர் 11 சந்தேக நபர்கள் நீதிமன்றம் மூலம் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் ஏனையோர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். காங்கேசன்துறை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் 5 கொலை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதுடன் அது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் 9 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றங்களில் முற்படுத்தப்பட்டனர். பின்னர் 5 சந்தேக நபர்கள் நீதிமன்றம் மூலம் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் ஏனையோர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கோட்டை நீதவான் திலினகமகேவை கொலை செய்ய முயற்சித்தமை தொடர்பில் துரித விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரானல்லஸ் காவல்துறை அதிபருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். கோட்டை நீதவானை கொலை செய்ய முயற்சிப்பதாக உளவாளி ஒருவர் வழங்கிய கடிதம் ஒன்றுக்கு அமைய பொது பாதுகாப்பு அமைச்சர் இந்த பணிப்புரையை விடுத்துள்ளார். நீதவானை கொலை செய்வதற்கு துப்பாக்கியை வழங்குமாறு தொலைபேசியில் நபர் ஒருவர் கோரிக்கை விடுத்துள்ளதாக குறித்த உளவாளி கடிதத்தில் தெரிவித்துள்ளார். திலினகமகே கடந்த காலங்களில் வழங்கிய பல நீதிமன்ற உத்தரவுகளின் காரணமாகவே அவரை கொல்ல இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் பொது பாதுகாப்பு அமைச்சரின் பணிப்புரைக்கு விரிவான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு காவல்துறை அதிபரிடம் பணிப்புரை பெற்றுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் அந்த உளவு கடிதத்தில் துப்பாக்கியை பெற்றுக்கொள்ள அழைப்பு விடுத்த நபரின் தொலைபேசி இலக்கமும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கோப் குழுவிலிருந்து இதுவரை 5 பேர் மாத்திரமே உத்தியோகபூர்வமாக பதவி விலகியுள்ளதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் தெரிவித்துள்ளது. தாம் பதவி விலகியுள்ளதாக குறித்த 5 மாத்திரமே எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக அதன் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அதன்படி டிலான் பெரேரா, துமிந்த திசாநாயக்க, ஏரான் விக்ரமரத்ன, மரிகேர் மற்றும் சரித ஹேரத் ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமே தமது பதவி விலகல் கடிதங்களை கையளித்துள்ளதாக அந்த பேச்சாளர் கூறியுள்ளார். இவர்களை தவிர அனுரகுமார திசாநாயக்க, வசந்த யாபா பண்டார, ராசமாணிக்கம் சாணக்கியன், தயாஸ்ரீ ஜெயசேகர, காமினி வெலேபோட, ஹேஷா விதானகே ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாம் கோப் குழுவிலிருந்து பதவி விலகியுள்ளதாக நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளனர். எனினும் அவர்கள் இதுவரை எழுத்து மூலம் அறிவிக்கவில்லை என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எழுத்து மூலம் தெரியப்படுத்தும் வரையில் அவர்களின் பதவி விலகல் செல்லுபடியாகாது என நாடாளுமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
அருணாச்சல பிரதேசம் என்று அழைக்கப்படும் ஷாங்னான் சீனாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சு மீண்டும் கூறியுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தை சீனா தொடர்ந்து உரிமை கொண்டாடி வருவது அபத்தமானது என்று வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருந்த நிலையில் இந்த கருத்தை சீனா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின்ஜியான் கூறியதாவது: இந்தியா சீனா இடையேயான எல்லை பகுதி இதுவரை வரையறுக்கப்படவில்லை. அருணாச்சல பிரதேசத்திற்கு ஷாங்னான் என்பதுதான் சீனாவின் அதிகாரப்பூர்வ பெயர். இந்த பகுதி இந்தியாவால் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்படுவதற்கு முன்பு வரை சீனாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்துள்ளது. எனவே இந்த பிராந்தியத்தை திறம்பட நிர்வகிக்கும் உரிமை சீனாவுக்கு எப்போதும் உள்ளது. சட்டவிரோதமாக ஆக்கிரமித்த இந்த பிராந்தியத்தை அருணாச்சல பிரதேசமாக கடந்த 1987 தான் இந்தியா நிறுவியது என்பது மறுக்க முடியாத உண்மை. இந்த பிராந்தியத்தில் இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு எதிராக சீனா தொடர்ந்தும் கண்டனம் தெரிவித்து வருகின்றது. சீனாவின் இந்த நிலைப்பாட்டில் எப்போதும் மாற்றம் இருக்காது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பௌத்த மத போதனைகளுக்கு பங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயற்படும் போலி தேரர்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலி தேரர்களின் செயற்பாடுகள் குறித்தும் மதம் சார்ந்த விடயங்களை பாதிக்கும் பல்வேறு சம்பவங்கள் குறித்தும் பௌத்த மதம் தொடர்பான பல்வேறு அமைப்புகளினால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இந்த நிலையில் புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் மற்றும் பௌத்த மத அலுவல்கள் ஆணையாளர் நாயகம் உள்ளிட்டோரின் முறைப்பாடுகளின் அடிப்படையில் இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவங்கள் தொடர்பில் அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து மகாநாயக தேரர்களுக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மேரிலாந்து பகுதியில் விபத்துக்குள்ளான கப்பலானது இலங்கை நோக்கி பயணித்த கப்பல் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சிங்கப்பூர் கொடியுடன் பயணித்து டாலி என்ற பெயரிலான குறித்த சரக்கு கப்பல் பால்டிமோர் வழியாக இலங்கைக்கு பயணித்துக் கொண்டிருந்த போதே விபத்துக்குள்ளானதாகவும் விபத்தில் பலர் உயிரிழந்துள்ளதாகவும் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 2.6 கிலோமீட்டர் நீளம் கொண்ட பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து வீழ்ந்துள்ளது. இதனால் பாலத்தின் ஊடாக போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய வங்கி ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பினால் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையால் தான் பதவி விலகப் போவதில்லை என மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், எனக்கு கீழ் பணிபுரியும் ஊழியர்களின் சம்பள உயர்வு மறுபரிசீலனை போன்ற காரணங்களால் நான் வெளியேற மாட்டேன் என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும். அத்துடன் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்துவது நிறுவனத்தின் தலைவர் என்ற முறையில் எனது பொறுப்பு. இந்த முடிவு 3 ஆண்டுகளுக்கு கூட்டு ஒப்பந்தம் மூலம் தொழிற்சங்கங்களுடன் பேசி முடிவெடுக்கப்படுகின்றது என்றும் வேறொருவருடன் சேர்ந்து விவாதிக்க வேண்டிய விஷயம் அல்ல. இது ஊழியர்களின் நலனுக்காக கூட்டாக எடுக்கப்பட்டது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் எதிர்வரும் காலங்களில் காவல்துறை உத்தியோகத்தர்கள் தமது சொந்த ஊரில் கடமையில் ஈடுபட அனுமதிக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. காவல் நிலைய பொறுப்பதிகாரிகள், துறைசார் பொறுப்பதிகாரிகள் முதல் காவல்துறை உத்தியோகத்தர்கள் வரையிலான பதவி நிலைகளை வகிப்பவர்கள் இவ்வாறு பணியாற்ற இடமளிக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இனிவரும் காலங்களில் சொந்த ஊரில் அல்லது அவர்களது மனைவியரின் சொந்த ஊரில் கடமையில் ஈடுபடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதாள உலகக்குழு செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதில் காணப்படும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயப்பட்ட போது சொந்த ஊரில் பணியாற்றும் காவல்துறை உத்தியோகத்தர்களினால் சில குற்ற செயல்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என தெரிய வந்துள்ளது. இதன் காரணத்தினால் சொந்த ஊரில் பணியாற்றும் காவல்துறை உத்தியோகத்தர்கள் இடமாற்றம் செய்யப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.